இறந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவது இங்கு மட்டும்தான். ஏனென்றால் நீங்கள் எங்களால் தெய்வமாக போற்றப்படும் இன்று செந்தில் மல்லர் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறார், இந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்தார், இந்த ஜனநாயகம் வளர்ந்து வந்தார் என்றால் அவருடைய தாத்தா தியாகி இமானுவேல் சேரன் அவர்கள் போட்ட விதை. அப்படி அவர் மேல் ஒப்பற்ற பாசம் கொண்டு இந்த சமூக அக்கறை கொண்டு இருந்து வந்தவர்கள் நீங்கள் தியாகி இமானுவேல் சேரன் அவர்களை பற்றி உங்கள் சமூகத்தைச் சேர்ந்த தெய்வத்தை நீங்கள் போற்றக்கூடிய உங்கள் தலைவரை வைத்து குழப்பு நடத்துகிறவர்கள் தேவையில்லாமல் தியாகி இமானுவேல் சேரன் அவர்களை பேசும்போது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? கொஞ்ச நெஞ்சா பேச்சா பேசினார்கள். எவ்வளவு பேச்சு! இந்த மணிமண்டப விஷயத்தில் தெய்வ திருமூலனார் அவர்களை நீங்கள் போற்றக்கூடிய அவரை வைத்து பிழைப்பு நடத்துபவர்களால் ஏற்படும் பிரச்சனையே இந்த பிரச்சனை. எனவே நீங்கள் அவர் செந்தில் மலர் மன்னிப்பு கேட்க வேண்டும், செந்தில் மலர் நிறுத்திக் கொள்ளுங்க. நீங்க சும்மா கிடந்த சங்கம் உரிக்கத்த ஆண்டி உங்களை நீங்கள் எதை எடுத்தாலும் அவர் அதை எடுக்க தயாராக இருக்கிறார். அவர் மாவீரன் வெண்ணிக்காலாடி பிறந்த மண்ணில் பிறந்தவர். மாவீரன் புலித்தேவன் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் போர்க்களத்தில் நிற்கும் போது எத்தனை உங்க பழையத்துக்காரர்கள் அந்த ஆண்களுடன் சேர்ந்து துரோகம் இழைத்தார்கள். எங்கள் சமூகம் துரோகம் இழைக்கவில்லை. புலித்தேவனுக்காக இருந்து கடைசி வரைக்கும் மீறிவிட்ட சமூகம் எங்கள் சமூகம். வலுப்படுத்தும் விதத்தில் நாங்கள் சின்ன உடப்புல இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கப்ப தெற்கு தாசில்தார் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திக்கலை, இந்த தடவை வந்து சந்திங்க, உங்களுக்கு அரசு தரப்புலேயே நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கைகள் மீள்குடியமர்வு மற்றபடி இந்த மதிப்பீடு தொகையை வந்து 2017 பிரகாரம் கொடுக்கறதெல்லாம் செஞ்சு தரப்படும். நாங்கள் சொன்னோம் எங்கள் டங்ஸ்டன் மற்றபடி அனைத்து விஷயங்களுக்கும் கலெக்டர் அமைச்சர் நேரடியாக போகிறாங்க, எங்கள் விஷயத்துக்கு மட்டும் எங்களை அங்கே வர சொல்கிறீங்கன்னு. இருந்தாலும் அரசோட வந்து முதல் போக்கு வேணால் நம்ம மக்களுக்கு நீதி கிடைச்சா போதும்னு இன்றைக்கி இந்த மனுவை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் இதை கொடுக்க வந்தோம். 10 பேர்னா நீங்கள் வர தேவையில்ல, உங்களை யார் வர சொன்னது? ஒரு மாவட்ட ஆட்சியர் பதில பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனை, நான் வர சொல்லலையே யாரையுங்கிறாங்க. அப்போ தன்னிச்சையாக எங்களை வர தெற்கு என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. சின்ன உடப்பு கிராமத்தை கையகப்படுத்தல் தொடர்பாக எங்கள் மக்கள் கோரிக்கை வைத்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே போராட்டம் நடத்திட்டு வருது. இது சம்மந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப அடுத்த வழக்கும் வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்ததையும் எதிர்த்து நாளைக்கு எங்களுக்கு வழக்கு வருது. இதற்கு வந்து எங்களுக்கு அரசிடம் வந்து எங்களுக்கு மேலும் கோரிக்கைகள் வலுப்படுத்தும் விதத்தில் நாங்கள் சின்ன உடப்பில் இன்றைக்கி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கப்ப தெற்கு தாசில்தார் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திக்கலை, இந்த தடவை வந்து சந்திங்க, உங்களுக்கு அரசு தரப்புலேயே நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கைகள் மீள்குடியமர்வு மற்றபடி இந்த மதிப்பீடு தொகையை வந்து 2017 பிரகாரம் கொடுக்கறதெல்லாம் செஞ்சு தரப்படும். நாங்கள் சொன்னோம் எங்கள் டங்ஸ்டன் மற்றபடி அனைத்து விஷயங்களுக்கும் கலெக்டர் அமைச்சர் நேரடியாக போகிறாங்க, எங்கள் விஷயத்துக்கு மட்டும் எங்களை அங்கே வர சொல்கிறீங்கன்னு. இருந்தாலும் அரசோட வந்து முதல் போக்கு வேணால் நம்ம மக்களுக்கு நீதி கிடைச்சா போதும்னு இன்றைக்கி இந்த மனுவை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் இதை கொடுக்க வந்தோம். மேலே போய் கொடுக்க போகிறப்ப மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர்கள் வந்து இத்தனைக்கு தாசில்தார் கீழே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. வரப்பையே போலீஸ்காரங்க தடுத்தாங்க, இத்தனை பேர் போகக்கூடாதுன்னு.
எங்கள் கோரிக்கை சொன்ன போகிறோம். மாவட்ட ஆட்சியர் உள்ளே போய் 5 பேர் வாங்கினாங்க. நாங்கள் 5 பேர் முடியாது, 500 பேரோட விஷயத்தை குழு வச்சுருக்கோம். 10 பேர் அப்படின்னும். 10 பேர்னால் நீங்கள் வர தேவையில்ல. உங்களை யார் வர சொன்னது? ஒரு மாவட்ட ஆட்சியர் பதில பாருங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் வர சொல்லலையே யாரையுங்கிறாங்க. அப்போ தன்னிச்சையாக எங்களை வர தெற்கு தாசில்தார் கூப்பிட்டு வந்தாங்களான்னு தெரியல. ஆரம்பத்திலிருந்து எந்தவித நோட்டீஸ்களும் கொடுக்காம எந்த கையகப்படுத்துறதுக்கான முழுமையான மீள் குடியமர்வு, அதாவது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு அனைத்து விதமான நாங்கள் எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி ஒரு நகரத்தை அமைச்சு கொடுத்து தான் எங்களுக்கு எங்கள் இடத்த எடுக்கணும். அது எதையும் செய்யாமல் முழுக்க சட்ட விதிமீறல இந்த மாவட்ட ஆட்சியர் செஞ்சுருக்காங்க. இப்போ மனு கொடுக்க வந்த எங்களை தரந்தாழ்ந்தி அரசோட கொள்கை முடிவு என்ற பேரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வஞ்சிப்பதாகவே நாங்கள் பார்க்குறோம். இது தமிழ்நாடு முழுக்க இது ஒட்டுமொத்த எங்கள் சமூகத்தோட ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் இந்த அரசுக்கு மேலே எங்கள் சமூகத்தோட அதிருப்தியும் வெளிப்படுத்துது. மு. ஜெயக்குமார், தமிழ்நாடு தேவேந்திர மகாசபை தலைவர். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். என் அன்பான தமிழ் சொந்தங்களே, இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக வரலாற்று ஆராய்ச்சியாளர் திரு செந்தில்மலர் அவர்கள் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவரும் அவர்களால் போற்றப்படும் தெய்வ திருமணனார் அவர்களை பற்றி அவதூறாக பேசிவிட்டார் என்று பல இடங்களில் அவர் மேல் புகார் மனுக்கள் கொடுப்பதும், அவருக்கு மிரட்டல் விடுவதும், நாங்கள் அவரை அப்படி செய்து விடுவோம் இப்படி செய்து விடுவோம் என்று பேசுவது மிக பரவலாக இருக்கிறது. என் அன்பான தமிழ் சொந்தங்களே, முக்குளத்தூர் சமூகமே, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? செந்தில்மலரா காரணம்? அவர் சார்ந்த சமூகத்திற்கான அடிச்சுவடைகளை தேடி, வரலாற்றை தேடி, மீண்டெழுந்த பாண்டியர் வரலாறு என்று நீங்கள் எவ்வளவோ தூரம் தடுக்க நினைத்து உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த திரு OPS இருக்கட்டும், சசிகலா அவர்களாக இருக்கட்டும், எவ்வளவு அந்த புத்தகத்தை உடைத்துவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று முட்டி மோதினார்கள். அதை எல்லாம் உடைத்து எரிந்து அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய சவாலாக வெளியே வந்தது. அப்பேற்பட்ட ஒரு சமூக சிந்தனையாளர்கள் அவர்கள் கூறுவது எதுவுமே ஆதாரம் இல்லாத பேச்சுகள் கிடையாது. அவரெல்லாம் ஆதாரத்தை தேடி ஒரு வரலாற்று ஆவணங்கள் விட அது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணங்களை மட்டும் வைத்து அவர் பதிவுகளை போடுகிறார். அப்படி இருக்கும்போது அவர் உண்டு, அவர் வேலையில் நின்று அவர் உண்டு இருந்து வந்தார். அவரை இந்த நிலைமைக்கு தள்ளியது யார்? முக்குளத்தூர் அவர்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் இறந்தவர்களை தெய்வமாக வழிபடும் இந்த தமிழ்நாட்டில் இறந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவது இங்கு மட்டும்தான். ஏனென்றால் நீங்கள் எங்களால் தெய்வமாக போற்றப்படும் இன்று செந்தில்மல்லர் இந்த அளவுக்கு நிற்கிறார், இந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்தார், இந்த ஜனநாயக நாட்டில் வளர்ந்து வந்தார் என்றால் அவருடைய தாத்தா தியாகி இமானுவேல் சேரன் அவர்கள் போட்ட விதை. அப்படி அவர் மேல் ஒப்பற்ற பாசம் கொண்டு இந்த சமூக அக்கறை கொண்டு எழுந்து வந்தவர்கள். நீங்கள் தியாகி இமானுவேல் சேரன் அவர்களை பற்றி உங்கள் சமூகத்தைச் சேர்ந்த தெய்வத்தை நீங்கள் போற்றக்கூடிய உங்கள் தலைவரை வைத்து பிளப்பு நடத்துகிறவர்கள் தேவையில்லாமல் தியாகி இமானுவேல் சேரன் அவர்களை பேசும்போது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? கொஞ்ச நெஞ்சா பேச்சா பேசினார்கள். எவ்வளவு பேச்சு! இந்த மணிமண்டப விஷயத்தில் இந்த மரவர் சங்கம் எதற்கு பயன்பட வேண்டும்? உங்கள் மண்ணில் பிறந்த வேளா ராமமூர்த்தி அவர்கள் அழகாக சொல்லினார், தலைவர்கள் என்பவர்கள் சமூகத்தை நல்லிணக்கப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று. அந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தை பற்றி அவர் ஒரு மேடையிலே அந்த ஆப்பநாடு எப்படி உருவாக்கப்பட்டது, எங்கிருந்து சென்றார்கள், நீங்களாம் எந்த மண்ணை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் பேசினாரே. அப்பேற்பட்ட தலைவர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள்ல, அப்பேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு கூறியும் கூட நீங்கள் என்ன இந்த மணிமண்டப விஷயத்தில் செய்தீர்கள்? அப்ப முக்குளத்தூர் இளைஞர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தெய்வமாக மதிக்கக்கூடிய தெய்வ திருமகனார் அவர்களை நீங்கள் போற்றக்கூடிய அவரை வைத்து பிழைப்பு நடத்துபவர்களால் ஏற்படும் பிரச்சனையே இந்த பிரச்சனை. எனவே நீங்கள் அவர் செந்தில்மலர் மன்னிப்பு கேட்க வேண்டும், செந்தில்மலர் புகார் நிறுத்திக் கொள்ளுங்க. நீங்க சும்மா கிடந்த சங்க ஊதிக்கத்த ஆண்டி நீங்க வரலாறு என்று நீங்கள் பொய்யான வரலாறுகளை நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள். அவர் பார்த்து கொண்டே இருப்பாரா? எனக்கெல்லாம் வரலாறு தெரியாது, சரி நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அவர் ஒரு படித்தவர், பண்பாளர், அவர் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு அவரும் அமைதியாக இருந்தார். ஆனால் நீங்கள் அவருடைய அடிமைட்டிலே அவர் உணர்வை கை வைக்கும் போது அவர் எப்படி சும்மா இருப்பார்? இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இதுக்கு மேலையும் போறப்ப அவர் இன்னும் வரலாறுகளை வெளியே கொண்டு வந்து நீங்கள் ஆண்ட பரம்பரை நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டே போவீர்கள். பரவாயில்ல, அது உங்களுடைய உரிமை, அதில் நான் யாரும் தலையிடல. உங்கள்கிட்ட வரலாறு இருந்தால் பேசுங்க. ஆனால் இன்னொருத்தவங்க வரலாறை நீங்க இல்லைன்னு நீங்க பொய்ப்பிக்க கூடாது. அவர் மீட்பிப்பவர்.
இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்றோம், அவர் பேசியதற்கு அவர் அதற்கான விளக்கம் கொடுக்க தயாராக இருப்பார். அதற்காக நாங்கள் அதை செய்து விடுவோம், நாங்கள் அவர்கள் இவர்கள், நான் உங்கள் சமூகத்தை பற்றியே நான் பேச விரும்பலை. நீங்கள் எதை எடுத்தாலும் அவர் அதை எடுக்க தயாராக இருக்கிறார். அவர் மாவீரன் வெண்ணிக்காலாடி பிறந்த மண்ணில் பிறந்தவர். மாவீரன் புலித்தேவன் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் போர்க்களத்தில் நிற்கும் போது எத்தனை உங்க பாளையத்துக்காரர்கள் அந்த ஆங்கிலோடன் சேர்ந்து துரோகம் இழைத்தார்கள். எங்கள் சமூகம் துரோகம் இழைக்கவில்லை. புலித்தேவனுக்காக நின்று கடைசி வரைக்கும் உயிர் விட்ட சமூகம் எங்கள் சமூகம். வீரன் வெண்ணிக்காலாடி எத்தனை பேர் அவனிடம் இன்று நீங்கள் கைகோர்த்து நிற்கக்கூடிய எத்தனை சமூகம் காட்டி கொடுத்தது, எத்தனை பேர் அவர்களுடன் வெள்ளையுடன் கைகோர்த்திருந்தார்கள். துரோகம் இழைக்காத ஒரே சமூகம் இந்த தேவேந்திர சமூகம். என்ன இங்க இருந்து சுதந்திர போராட்டத்துக்காக நீங்க மட்டும்தான் போனீங்களா? அப்ப நாங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? ஏற்கலப்பையை கொண்டு உளவு தொழில் செய்து போர்க்களத்திற்கும் சென்றவர்கள் நாங்களே. சரியா? வரலாறு என்பது மிக அதிகம் எங்களுக்கு. நீங்கள் இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் மேலும் மேலும் இந்த பிரச்சனையை வளர்த்து கொண்டு போகிறீர்கள். இத்துடன் இரண்டு தரப்பை, முதலில் உங்கள் தரப்பில் கொச்சையாக பேசியவர்கள் எத்தனை பேர்? யார் இமானுவேல் இறந்தவருக்கு வேண்டுமா? முதலில் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அந்த எந்த நோக்கத்திற்காக நீங்கள் வணங்கக்கூடிய, நீங்கள் அந்த தெய்வ திருமணரை வணங்குவது உண்மையாக இருந்தால் நீங்கள் லட்சக்கணக்கில் அங்கு செல்கிறீர்கள். நாங்கள் ஐயா தியாகியாரை தெய்வமாக ஏற்று வழிவந்து கொண்டிருக்கிறோம். அந்த இருவரும் தெய்வமாக இருக்கிறார்கள். அந்த தெய்வத்தை பழி சொல்வதை தயவு செஞ்சு நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு முன்னோர் தெய்வங்கள் உங்களுக்கு அந்த தெய்வத்தை பார்த்தீர்கள், பார்த்தது உண்டா? கிடையாது. ஆனால் அது நம்முடைய தெய்வம் என்று சொன்னோடனே லட்சக்கணக்கில் போய் வழிபடும் போது அந்த இடத்துல ஒரு சக்தி உருவாகிறது. அப்படிதான் இருவருமே. வேண்டாம், அவரை இழிவுபடுத்துவதை நிறுத்துங்கள், இவர் நிறுத்திக் கொள்வார். அதற்காக நாங்கள் செந்தில்மலரை அதை செய்து விடுவோம், இதை செய்து விடுவோம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவர் வெண்ணிக்காலாடி பேரன். பேனா பிடித்த கையால் அவரும் நீங்கள் பேசும் அனைத்தையும் பிடிப்பார். அத்துடன் ஒன்று சொல்றோம், அந்த கூலிப்படைகள் வைத்து விடுவோம். ஒன்று மட்டும் சொல்றோம், நல்ல இறுதி எச்சரிக்கை, உங்கள் கூலிப்படைகள் பம்மாத்தெல்லாம் இங்கே வேகாது. இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். வரலாறு பேச வேண்டும் என்றால் அவர் தான் வாங்க வரலாறு பேசிக்கொள்வோங்கிறாரு. நேருக்கு நேரம் ஒரு வரலாற்று மேடையை போட்டு நீங்க தான் உட்காந்து அவர் சொல்வது ஆவணங்கள் அடிப்படையில் சரியா தவறான்னு பார்ப்போம், ப்ரூவ் பண்ணிடுவோம். அதற்காக நாங்கள் அவரை கொலை செய்து விடுவோம், அதை செய்து விடுவோம், எங்கு கண்டால் விட மாட்டோம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எங்கள் சமூகத்தின் அடையாளங்கள், எங்கள் சமூகத்திற்கான ஒரு விடியல், எங்கள் சமூகத்திற்கான தோன்றி எங்களுடைய ஆதாரபூர்வமான எங்களுடைய வாழ்வியலை எடுத்தவர்களை ஒரு காலமும் நாங்கள் விட மாட்டோம். இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம், நாங்கள் எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பேச மாட்டார்கள். நீங்கள் பேசினால் அவர்கள் பேசுவார்கள். வேற வழியே கிடையாது. எனவே நீங்களே உங்கள் தலைவர்களை இழிவுபடுத்த வேண்டாம். நீங்களே ஏதோ ஒரு வரலாறுகளை வைத்திருக்கிறீர்கள். அந்த வரலாறை தூண்டி துருவி அவர் மீண்டும் எடுத்து வெளிக்கொண்டு வருவதற்கு காரணம் அமைக்கிறார்கள். எனவே செந்தில்மலருக்கு எதிரான அந்த பேச்சைத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். அதை விட்டு சட்ட ரீதியாக நீங்கள் எதை வேணாலும் சாருங்கள், கருத்தியல் போர் நடத்துங்கள், அவர் அதை எதிர்கொள்வார். ஆனால் அவருக்கு எதிராக நாங்கள் அதை செய்து விடுவோம் என்றால் உங்களை விட 100 மடங்கு நாங்கள் அனைத்தும் அறிவோம். உங்களுடைய கூலிப்படை பம்மாத்தி எங்களிடம் வேகாது. அவருக்காக உங்கள் இளைஞர்கள், நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக அவருடைய பெயரை வைத்து பிழைப்பு நடத்துவதற்காக நீங்கள் கூலிப்படையிடம் சொல்லி செந்தில்மலரை நோக்கி நீங்கள் வருவீர்கள் என்றால் 100% அவருக்கு பாதுகாப்பாக இருப்போம். நீங்கள் கூலிப்படையாக வருவீர்கள். நாங்கள் கூலியே பெறாத படைகள். எங்கள் இனத்தை காக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இரு சமூகமும் இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். கருத்தியலாக நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். வன்முறையாக பேசுவதுடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். இது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தற்போது சின்ன உடைப்பில் மீண்டும் தேவேந்திரோல வேளாளர் சமூகம் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல், அதாவது நோட்டீஸ் மட்டுமே வீடு எடுப்பதற்கான நோட்டீஸ் மட்டுமே அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்குது. மற்றபடி இவங்க வச்ச கோரிக்கையை நீதிமன்றம் சொன்ன அந்த உத்தரவை கூட இன்னும் அவங்க பிறப்பிக்காமல் அதை கடைபிடிக்காமல் இருக்கனால மீண்டும் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இன்று இந்த நிலங்கள் எந்தெந்த நிலங்கள்லாம் இருக்குது, எந்தெந்த வீடுகள்லாம் இடிக்கப்படுது, அதுக்கு அரசு தரப்புலேருந்து எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்த நிதி சரியா தவறா அப்படின்றத சின்னோடப்பு மக்களுக்காண்டி அந்த வழக்கை வாதாடக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஆய்வு பண்ணக்கூடிய அந்த காட்சியை தான் தற்போது நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் கிராம பொதுமக்கள், ஊர் நாட்டாமைகள், குடும்பங்கள் எல்லாமே இதில் பங்கேற்று இந்த வழக்கில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் அவர்களுக்கு உரிய தகவல் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் அந்த கிராமங்களை சுற்றி நிறையா பகுதியில் எந்தெந்த பகுதியெலாம் இடிக்க போகிறாங்க அப்படின்னு நான் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் எத்தனை வீடுகள் இருக்குது. ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, பார்க்குற வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அவங்க வாழ்வாதாரமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்னும் எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்னு இன்னும் நிறைய வீடுகளாக அன்றைக்கி நம்ம ஃபோட்டோவில் ஒரு சில வீடுகள்லாம் தம்பி எங்கள் வீடெல்லாம் நீங்கள் போடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
அதனால் வந்துட்டு மறுபடியும் நம்ம இன்னும் எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்றத வந்து அந்த கிராமத்தில் எத்தனை வீடுகள் வந்து இன்னும் இடிக்கப்பட இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த காணொலியில் வந்து பதிவு செய்கிறேன். பார்க்கலாம். நன்றி. நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தோம் சார். நானும் எடுத்தேன். அதை சொல்லி ஆனால் இடையில ஸ்டேட்மெண்ட் கூட எல்லாமே வச்சுருக்கேன் சார். எல்லாமே கிளியராக வச்சுருக்கேன். நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன். ஒரு நம்பிக்கை இல்லை இருக்கட்டும். அப்படி எனக்கு போகிறேன். சரி. தண்ணி இருக்கு.